வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழக நிதித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் செங்கோட்டையன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, முதல்வர் விஜய். இவருக்கு காவல், உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், இந்த துறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அமைச்சர் செங்கோட்டையன், இவருக்கு நிதித்துறை ஒதுக்கியிருக்காங்க. அமைச்சர் என் ஆனந்த், இவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை வழங்கியிருக்காங்க. அப்புறம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இவருக்கு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை, இந்த இரண்டையுமே வழங்கியிருக்காங்க. அமைச்சர் கேஜி அருண்ராஜ், இவருக்கு சுகாதாரத்துறை வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக அமைச்சர் வெங்கட் ரமணன், இவருக்கு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் குடிமைப் பொருள் விநியோகத்துறை வழங்கியிருக்காங்க. அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், இவருக்கு பார்த்திங்கன்னா மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, இந்த இரண்டையுமே வழங்கியிருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன், இவருக்கு பள்ளி கல்வி, இந்த துறையையும் அதே மாதிரி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, இந்த இரண்டு துறையையும் வழங்கியிருக்காங்க. அப்புறம் அமைச்சர் பிரபு, இவர்களுக்கு இயற்கை வளங்கள் துறை வழங்கியிருக்காங்க. அப்புறம் அமைச்சர் கீர்த்தனா, இவங்களுக்கு தொழில்துறை வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, சதீசன் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ கேரளாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அங்கே காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சதீசன் அப்படிங்கிறவர் அந்த மாநிலத்துடைய முதல்வராக பதவியேற்றிருக்காரு. பதவி பிரமாணம் செய்து வைத்தது கேரளாவுடைய ஆளுநரான விஸ்வநாத் அர்லேக்கர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கும் ஆளுநர் இவர் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எந்த நாடு சோழர்களின் செப்பு தகடுகளை இந்தியாவிடம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாந்து நாட்டில் நம்ம சோழர்களுடைய செப்பு தகடு இருந்தது. நம்ம இந்தியாவுடைய கோரிக்கையின் பேரில் அதை நம்மக்கிட்ட அவங்க வழங்கியிருக்காங்க. இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பு தகடுகள், அந்த ஆனைமங்கலம் பகுதியை சேர்ந்தது. இது முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தை சார்ந்தது. இதில் ஒரு முக்கியமான தகவல் இடம்பெற்றிருக்கு. அது என்ன அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த மடாலயம் பற்றிய தகவல் தான் இது. இந்த புத்த மடாலயத்துடைய பேர் சூடாமணி விகாரம் அப்படிங்கிறது தான். அங்கே அந்த புத்த மடாலயத்திற்காக இந்த மன்னரால் நிலம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்குது. அதே மாதிரி அந்த புத்த மடாலயத்திற்கான செலவுக்கு அந்த பகுதியுடைய மக்கள்கிட்ட வரி வசூலிக்கப்பட்டு அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி சந்தித்த ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம், UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த நாட்டுடைய அதிபரான ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவரையும் சந்திச்சிருக்காரு. எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கு இடையில் ஒப்பந்தம் இப்போ கையொப்பம் ஆயிருக்கு. LPG இந்தியாவுக்கு அதிகம் விநியோகம் செய்கிற நாடு எது அப்படின்னா UAE தான். 40% நம்ம அவங்கக்கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். அடுத்தது, தற்போது குமரன் எந்த நாட்டிற்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குமரன் இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இனி இவர் பிரிட்டனில் போய் பணிபுரிவார். இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் இருக்கிற உறவில் அவர் பாலமாக செயல்படுவார். அடுத்தது, ஸ்டார்ட் அப் தொடங்க பெண்களுக்கு ரூபாய் 10 கோடி வரை பிணை இல்லாத கடனை அறிவித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் இது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ரேகா குப்தா முதல்வராக இருக்காங்க. பாஜக ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பெண்கள் எந்த ஒரு பிணையும் இல்லாமல் அவங்க ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குறாங்க அப்படின்னா ரூபாய் 10 கோடி வரைக்கும் கடன் வழங்க தயார் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறியவர் யார்? இதற்கான ஆன்சர்
காமிரீட்டா ஷெர்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரம், உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயரமான சிகரம் எது அப்படின்னா அது எவரெஸ்ட் சிகரம். அதை வந்து காமிரீட்டா ஷெர்பா இவர் தான் அதிக முறை ஏறியிருக்காரு. இவர் நேபாளத்தை சேர்ந்தவர். இப்போ இவர் 32வது முறையாக இந்த எவரெஸ்ட் உச்சி அடைந்திருக்காரு. ஏற்கனவே இவர் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான முறை ஏறியிருக்காரு. அவர் இது வரைக்கும் 31 முறைகள் ஏறியிருக்காரு. இப்போ வந்து 32வது முறையாக ஏறியிருக்காரு. உலகத்தின் மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் சிகரம் தான். இதோடைய உயரம் வந்து 8848.86 மீட்டர். ஓகே, எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முறை ஏறியவர்கள் எட்மண்ட் ஹிலேரி மற்றும் டென்சிங் நார்கே, இவங்க 2 பேரும் 1953வது ஆண்டு ஏறியிருந்தாங்க. அடுத்தது அலி ஃபாலி காதிம் அல் ஜைதி எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் ஈராக். ஈராக்குடைய பிரதமராக இவர் இப்போ பதவியேற்றிருக்காரு. நம்ம பிரதமர் மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு. அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்ட கங்கை மென்னோடு ஆமை எங்கு விடுவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது, நமக்கு தெரியும். இந்த ஆமை வகைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய ஓடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி ஒரு ஆமையில் சேட்டலைட் ட்ராக்கரை பொருத்தி அதை வந்து இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஆமை வகைகள் இருக்குல்ல, இது வந்து சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்துடைய சிவப்பு பட்டியலில் இருக்குது. அதாவது IUCN பட்டியலில் இது என்டேஞ்சர்டு அப்படிங்கிற பட்டியலில் இருக்குது. அதில் எப்படி இருக்குது அப்படின்னா அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. அதாவது என்டேஞ்சர்டு அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குது. அப்போது இதை கண்காணிக்கிறதுக்காக செயற்கைக்கோள் பொருத்தி அஸ்ஸாமில் இருக்கிற காசிரங்கா தேசிய பூங்காவில் வந்து ஒரு காட்டில் இதை விடுவித்திருக்காங்க. அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவர். எதற்காக இந்த மாதிரி விடுவித்திருக்காங்க அப்படின்னா ஆமைகளுடைய பருவகால இடப்பெயர்வை கண்காணிக்கணும், அதே மாதிரி அதோடைய வாழும் எல்லையை கண்காணிக்கணும், அதே மாதிரி அதோடைய முட்டையிடுற பகுதிகளையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது ஆப்ரேஷன் ரேஜ் பில் என்ற நடவடிக்கையை செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் NCB. ஆப்ரேஷன் ரேஜ் பில் இது வந்து போதைப் பொருளை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை. போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினால் இது இப்போ நடத்தப்பட்டிருக்கு. அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனால் இது நடத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் கேப்டகான் அப்படிங்கிற மாத்திரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு போதை மாத்திரை. இது வந்து நிறைய பகுதிகளில் இப்போ கண்டுபிடிச்சி அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய டெங்கு தினம், இது மே 16ஆம் தேதி. டென்வி அப்படிங்கிற வைரஸ்னால் இந்த டெங்கு ஏற்படுது. இது ஏடிஸ் கொசுக்கள் மூலமாக பரவுகிறது. அடுத்தது சிக்கிம் மாநில தினம், இது மே 16ஆம் தேதி. சிக்கிம் வந்து இந்தியாவோட 22வது மாநிலமாக 1975வது ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது வந்து 36வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. சிக்கிமுடைய தலைநகர் வந்து கேங்டாக். அடுத்தது தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம், இது மே 15ஆம் தேதி. மே மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை நம்ம இதை கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டு மே 15ஆம் தேதி தான் மே மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை. அடுத்தது உலக தொலைத்தொடர்பு தினம், இது மே 17ஆம் தேதி. இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இது வந்து 1865வது ஆண்டு மே 17ஆம் தேதி தான் உருவாக்கியிருந்தாங்க. அதனால தான் நம்ம மே 17ஆம் தேதியாக இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம். இந்த அமைப்புடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் இருக்குது. அடுத்தது உலக உயர் இரத்த அழுத்த தினம், இது மே 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கூட்டாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவோம், இரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதிப்போம், அமைதியான கொலையாளியை வெல்வோம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமைதியான கொலையாளி, அதாவது சைலண்ட் கில்லர் அப்படின்னு ஹைப்பர் டென்ஷனை சொல்கிறோம். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஹை பிபி, அதுதான். நம்ம நிறைய பேருக்கு எப்படின்னா நமக்கு வந்து இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் இருக்குதா அப்படிங்கிறதே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி இரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம வந்து சாப்பாடில் உப்பையும் காரத்தையும் கம்மி பண்ணிக்கலாம், எண்ணெயை கம்மி பண்ணி நம்ம வந்து இதை கட்டுக்குள்ளாடி வச்சுக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும், அட்லீஸ்ட் நமக்கு வந்து பிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது உலக அருங்காட்சியக தினம், இது வந்து மே 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பிளவுபட்ட உலகை ஒன்றிணைக்கும் அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், இது மே 18ஆம் தேதி. இலங்கையுடைய வடகிழக்கு பகுதியில் ஈழத்தமிழர்கள் அதிகம் வசிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு தனி ஒரு ஈழம், அதாவது தனி ஒரு நாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு போராட தொடங்கினாங்க. பின்னாடி அது வந்து உள்நாட்டு போராக மாறியது.
இலங்கை இராணுவம் ஈழத்தமிழர்களை நிறைய பேரை கொன்று குவித்தாங்க. இந்த போர் ஒரு வழியாக 2009 ஆண்டு மே 18 முடிவுக்கு வந்தது. அதான் நம்ம வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தினமாக கடைபிடிக்கிறோம். இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக நிதித்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் செங்கோட்டையன். அப்புறம் சதீசன் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது, தற்போது எந்த நாடு சோழர்களின் செப்பு தகடுகளை இந்தியாவிடம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. அடுத்தது, தற்போது பிரதமர் மோடி சந்தித்த ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது, தற்போது குமரன் எந்த நாட்டிற்கான இந்திய தூதராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். அடுத்தது, ஸ்டார்ட் அப் தொடங்க பெண்களுக்கு ரூபாய் 10 கோடி வரை பிணை இல்லாத கடனை அறிவித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறியவர் யார்? இதற்கான ஆன்சர் காமிரிட்டா ஷெர்பா. அடுத்தது, அலிஃப் அலி காதிம் அல் ஜைதி எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் ஈராக். அடுத்தது, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்ட கங்கை மென்னோடு ஆமை எங்கு விடுவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் காசிரங்கா தேசிய பூங்கா. அடுத்தது, ஆப்ரேஷன் ரேஜ் பில் என்ற நடவடிக்கையை செயல்படுத்திய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் என்சிபி. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். எல்லாமே மத்திய அமைச்சர்கள் அவங்களுடைய பதவிகளை பற்றியது தான். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமைச்சர் குழு, இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா அனைத்து அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதான் நம்ம வந்து இங்கிலீஷில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இரண்டாவதாக வந்து தனி இலாகாவுடைய மத்திய அமைச்சர், இவர் வந்து ராஜாங்க அமைச்சரின் கீழ் பணிபுரிய மாட்டார். ஓகேவா? அதாவது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்ட் சார்ஜ் அப்படிங்கிறவங்க வந்து எந்த ஒரு கேபினெட் மினிஸ்டர் கீழேயும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். மூன்றாவதாக மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது, அதாவது மத்திய அமைச்சர் அப்படிங்கிறவர், இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு தனி இலாகாவுடைய துறைகள் வந்து ஒதுக்கப்பட மாட்டாது. அப்போது நம்ம நியூஸில் எல்லாம் பார்த்துருப்போம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்களுக்கு. அப்போ எந்த ஒரு தனி ஒரு லாகாவும் ஒதுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இணையமைச்சர். இணையமைச்சர் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து கேபினெட் அமைச்சருக்கு கீழே பணிபுரிவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது இவர் ராஜாங்க அமைச்சர் கீழ் பணிபுரிய வேண்டும், அதாவது கேபினெட் மினிஸ்டர் கீழே இவர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர், அதாவது முக்கியமான மினிஸ்டர் யார் அப்படின்னா அது கேபினெட் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான டிசிஷன்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவர் வந்து இவரே தனியாக செயல்படுவார். எந்த ஒரு அமைச்சர் கீழேயும் இவர் வந்து பணிபுரியணும்னு கிடையாது. ஆனால் இவர் வந்து தனியாக பணிபுரிவார். இவருக்கு ஒரு துறையும் ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது ஒரு மாநிலத்துடைய மினிஸ்டர்னு கிடையாது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு எந்த ஒரு இலாகாவும் ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க. ஆனால் அவர் பேருக்கு ஒரு மினிஸ்டர், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த டெப்புட்டி மினிஸ்டர் அப்படிங்கிறது எந்த மினிஸ்டர் கீழேயும் அவர் வந்து பணிபுரியலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக ஏதாவது ஒரு முக்கியமான அமைச்சருக்கு கீழே ஒரு டெப்டி மினிஸ்டரை போட்டுப்பாங்க. அப்போ அவருக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். முக்கியமாக கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே வந்து ஒரு டெப்டி மினிஸ்டரை போடுவாங்க. இதுதான் இதோடைய விளக்கம். அப்புறம் இன்றைக்கான கேள்வி பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ், அதாவது லோக்கல் பாடி அமைப்பு இருக்குல்ல, அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பஞ்சாயத்து சமிதி, அதுவா? ஆப்ஷன் பி வந்து கிராம சபையா? ஆப்ஷன் சி வந்து கிராம பஞ்சாயத்தா? ஆப்ஷன் டி வந்து ஜில்லா பரிஷத், இதுவா? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறைகள் இருக்குது. அந்த 3 அடுக்கில் ஒரு அடுக்கு என்ன இல்லை அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. 3 அடுக்கில் எது இதில் வராது அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகே, அந்த அடுக்கில் ஒன்று எது இல்லை அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கொஸ்டினை நல்லா புரிஞ்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக இந்த கமெண்ட்ஸை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். போன வாட்டி வந்து நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.